கச்சிராபாளையம் அருகே பெண் விஏஓ மீது சாணி கரைசல் ஊற்றப்பட்ட விவகாரத்தில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறியுள்ள திமுக எம்எல்ஏ, விவசாயிகளின் நலனுக்காகவே தான் விஏஓவை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்தார். பார்வையில தெரியாத மாதிரி பேக் சைட்ல இருந்து சடனா உள்ள வந்து ஒரு கவர்ல ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. டக்குன்னு அந்த கவர்ல சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சு சேர்ல இருந்து இழுத்து என் துப்பட்டாவெல்லாம் இழுத்து கீழே போட்டுட்டாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே வடக்கநந்தல் கிழக்கு கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருபவர் தமிழரசி. இவரை கடந்த மாதம் அலுவலகத்தில் வைத்து பூட்டிச் சென்ற கிராம உதவியாளர் சங்கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதையடுத்து ஆத்திரத்தில் இருந்த சங்கீதா சம்பவத்தன்று தமிழரசி மீது சாணியை கரைத்து ஊற்றி தாக்கியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சாணியை ஊற்றி தாக்குதல் நடத்திய சங்கீதாவும் கணவர் பாண்டியனும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனின் அபிமானிகள் என்று கூறப்பட்ட நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு விஏஓ தமிழரசியிடம் தன்னை வந்து ஏன் பார்க்கவில்லை என்று எம்எல்ஏ உதயசூரியன் மிரட்டியதாக ஆடியோ ஒன்று வெளியானது. சார், நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நீங்க ஆரை கேட்டு பாருங்க, தாசில்தார் கேட்டு பாருங்க. நான் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே என்னகிட்டே பேசுறேன்னு தாய்தார பேச சொல்ற வாய கலெக்டர்கிட்ட கேட்கறேன். நீங்க வரீங்க போறதெல்லாம் பார்த்து ஆரைய கேட்கணுமா? நானு வை போன வை தகரையா நீ? ஆமாங்க சார். வை 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 சார், பொதுமக்கள் யாராவது என் மேல குறை சொல்லியிருந்தா கேளுங்க சார். பொதுமை என்ன நான் இப்ப என்ன கேனே நான் சொல்றேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளா நீங்க என்னை பாருங்க, நான் இருப்பேன். சரி. எம்எல்ஏ போனில் அழைத்து கண்டித்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அவரை வைத்து பூட்டிச் சென்றதும் சாணி ஊற்றிய சம்பவங்களும் அரங்கேறியதாக கூறப்பட்ட நிலையில் விஏஓவை தான் மிரட்டவில்லை என்றும் விவசாயிகளின் கோரிக்கையை தெரிவிக்கவே அழைத்ததாகவும் எம்எல்ஏ உதயசூரியன் விளக்கமளித்துள்ளார். வடக்கநந்தல் கிராம நிர்வாக அலுவலரிடம் பேசியதை ஒரு ஆடியோ வந்ததை பார்த்தேன். அண்மையில் 1ஆம் தேதி பெஞ்சல் புயல் வந்தது. அந்த பெஞ்சல் புயல் வந்தபோது எங்கள் ஊரில் வடக்கநந்தல் இருக்கின்ற கோமிகை அணையில் தண்ணீர் அதிகமாக வரும். அது எப்படி திறந்து விடப்படுகிறது, எவ்வளோ தண்ணீர் வருகிறது, விவசாய நிலங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது என்று பார்வையிடுவதற்கு சென்றேன். நெற்பயிர்கள், கரும்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்துவிட்டு நான் ஒரு 2 கிலோமீட்டர் வடக்கநந்தல் ஊருக்கு வந்தேன். வந்தபோது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது. நான் இருக்கும் அலுவலகம், அந்த அலுவலகத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிற இடத்துக்கும் 100 மீட்டர் தான். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் இல்லை. இந்த தொகுதியிலே இருக்கிற நீங்கள் நம்ம தொகுதி மக்களுக்கு நல்லா சிறப்பாக பணியாற்றணும் இல்லையாம்மா, அதனால் நாளைக்கு எல்லாம் பாருங்கள், கட்டுறது செய்யுன்னு சொன்னேன். 16ஆம் தேதி அந்த கிராம உதவியாளருக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை ஆகி பூட்டு போட்டுக்கிட்டாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டாங்கிறது 16ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இப்போ 4ஆம் தேதி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சாணியால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் இது பிப்ரவரி 4ஆம் தேதி. நான் பேசுனது டிசம்பர் 1ஆம் தேதி.